காங்கிரஸ் எம்பி திருமிகு ஜோதிமணி நம்மோட இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் மேடம். மக்களவை தேர்தலில் ஒரு நல்ல வெற்றியை பெற்ற காங்கிரஸ் கட்சி மகா விகாஸ் அகாடி அப்படின்ற கூட்டணி தற்போது சரிவை சந்தித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட இடங்கள் வித்தியாசம். என்ன காரணமாக இருக்கக்கூடும் நினைக்கிறீங்க? இல்ல என்ன காரணம்னு எனக்கு இப்ப நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சில தொகுதிகள் 300 ஓட்டு 400 ஓட்டு 370 ஓட்டு இப்படி ரெண்டு பக்கமே டிஃபரன்ஸ் இருக்கிறத எலெக்ஷன் கமிஷன் சைட்ல பார்த்தேன் நானு. அதனால என்ன வெற்றிக்கோ இல்ல ஒரு சரிவோ இல்ல சரிவில்லையோ அதுக்கு என்ன காரணம்ங்கிறது தேர்தல் முடிந்தப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும். பொதுவா நான் மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல விரும்புறது ஒரு ஜனநாயகத்தின் மீது அக்கறையுள்ள எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி இல்ல பொதுமக்களா இருந்தாலும் சரி, இந்த மகாராஷ்டிரா தேர்தல் அணுகப்பட்ட விதம்ங்கிறது ரொம்ப ஜனநாயகத்திற்கு ஆபத்தானதுன்னு நான் நினைக்கிறேன். தேர்தலுக்கு இரவு மட்டுமே இருக்கிற சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திரு நானா பட்டோலே அவர்களுடையதும் என்சிபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்ரியா சூலே அவர்கள் இருவரும் பேசுவது போன்ற ஒரு பிட்காயின் தொடர்பான ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜெனரேட் பண்ணப்பட்ட ஒரு வாய்ஸ் அவங்க அனுப்புறாங்க. அது ஏன் வருதுன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலாளர் ஒரு பெரிய தொகையோட கையும் களவுமாக அந்த பணம் யாருக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியங்கிற லிஸ்டோட அங்க பிடிபடுறாரு. அதை கவுண்டர் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பொய்யான ஏஐ ஜெனரேட்டட் வீடியோவை அவங்க ஜெனரேட் பண்ணி ஆடியோவை அவங்க அனுப்புறாங்க. சோ இந்த மாதிரி பொதுவாகவே தேர்தல் பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற எதிர்கட்சிகளுக்கும் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டா இல்ல. தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் செயல்பட விடாம முடக்கிறது, எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸ் முடக்கிறது, எங்களுடைய தலைவர்களை பொய் வழக்குகள்ல கைது செய்யறது, எலெக்ஷன் கமிஷன் உட்பட்ட அனைத்து அரசு நிறுவனங்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக செயல்படுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல லெவல் பிளேயிங் பேரளவுல பணம் பயன்படுத்தப்படுறது. இடையூறுகளை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பெற்றது இல்ல. அதை நான் சொல்ல வரேன். என்னை மிடுக்கி விடுங்க, நான் அதுக்கு தான் வரேன். நான் அந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருக்கிற அஜித் பவார் சொல்றாரு, அன்றைய காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய பொருட்தொகையோட அதானி அந்த மீட்டிங்ல போய் உட்கார்ந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மக்களை எவ்வளவு தூரம் அதானி பிரதமருடைய உதவியோட கொள்ளையடித்து பணத்தை பண்றாருங்கிறத இன்னைக்கு யுஎஸ் உட்பட புலனாய்வு ஏஜென்சிகள் சொல்லியிருக்காங்க. சோ அவ்வளவு பெரிய ஒரு பணத்தோட ஒரு பிசினஸ் மேன் நேரடியாக ஒரு மாநிலத்தை வாங்குவதற்காக ஒரு களத்துல நிக்கிறப்ப அது ஒரு பெரிய லெவல் பிளேயிங் ஃபீல்டா இல்லாம இருக்குதுங்கிறது முதல் காரணத்தை நான் கடிக்கிறேன். மூன்றாவது காரணங்களை மிக நிச்சயமாக இது உறுதியாக ஒரு சரிவை நோக்கி தான் போகுதான்னு நம்ம எல்லா ரவுண்டும் பார்த்தப்பறம் தான் சொல்ல முடியும். அது ஜார்க்கண்டா இருந்தாலும் சரி இல்ல மகாராஷ்டிராவா இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் நம்ம போராடி தான் வெற்றி பெற வேண்டியிருக்கு. வெற்றிங்கிறது இப்ப ஜார்க்கண்ட்ல நாங்க பெற்ற வெற்றிங்கிறது ஒருவேளை வெற்றி எங்களுக்கு கிடைக்குமானால் அது எளிதாக எங்களுக்கு வந்துடல. சோரன் ஒரு முதலமைச்சரா இருக்கிறப்ப அரெஸ்ட் பண்றாரு. அதே அரசாங்கம் இன்னைக்கு இன்னாரும் அதானி அரெஸ்ட் பண்ணிருக்க வேண்டாமா? நீங்க எப்படியெல்லாம் அந்த அதானி மக்களை ஏமாற்றுகிறாருங்கிற மாதிரி பிரதமர் உதவியோட அவ்வளவு பெரிய ரிப்போர்ட் வந்தப்பறம் இன்னாரும் யாரு அந்த அதானியை கைது பண்றது அரசாங்கத்தை தடுக்கிறாங்க? ஏன்னா ஜார்க்கண்ட்ல ஒரு ஆட்சியில் இருக்கிற ஒரு முதலமைச்சரை ஹேமந்த் சோரன் அவர்களை இந்த அரசாங்கம் கைது செய்யறாங்க. அவர் செயல்பட முடியாத ஒரு சூழல் உருவாகுது. அந்த மாதிரியான சூழலை எல்லாம் தாண்டி தான் நீங்க சொல்ற மாதிரி ஒரு வெற்றியே நாங்கள் பெறதுனாலும் அது ஒரு சாதாரணமா ரெண்டு கட்சிகளும் தேர்தலில் போட்டியிடுறாங்க, மக்கள் ஓட்டு போடுறாங்க, யாருக்கு மக்கள் அதிக ஓட்டு போடுறாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்கிற சூழல் இனிமேல் இந்தியாவில் கிடையாது. எல்லா இடங்களிலும் ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சிகள் அழுத்தத்திற்கும் மிகப்பெரிய தாக்குதலுக்கும் அதானி போன்றவர்களுடைய மக்களை கொள்ளையடித்து பிரதமரின் உதவியோடு வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பணத்திற்கும் அரசு இயந்திரங்கள்